பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உலகெங்கிலும் உள்ள கிராஃபி வேதா கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 உங்களுக்கு சிறப்பாக அமைவென்று நான் கர்த்தருக்குள் வாழ்த்துகிறேன். இந்த 2026ல என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போவே நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வைத்து அது உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுங்க. ஸோ அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். வேதத்துல 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நாம் கவனிக்கும் போது ஒரு சிறப்பான மனிதரை குறித்து பார்க்கிறோம். அவருடைய பெயர் ஓபேத்ஏதோம். இந்த ஓபேத்ஏதோம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கீழ்ப்படிதல் உள்ள லேவியன். தாவீதின் நகரத்திற்கு உடன்படிக்கை பெட்டியை அபினதாபினுடைய வீட்டிலிருந்து மாற்றுகிறார். அபினதாப் வீட்டுல கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் இருக்குது கிரியாத்யாரீம்ல. ஸோ அங்கு இருந்து நேரடியாக தன்னுடைய தாவீது நகரத்துக்கு அதை மாற்றும் போது இடையில போகிற வழியில ஊசாவினுடைய மரணம் நிகழ்கிறது. அந்த ஊசாவினுடைய மரணம் நிகழ்ந்த பிறகு தாவீது பயந்து உடன்படிக்கை பெட்டியை ஓபேத்ஏதோமுடைய வீட்டுல வைக்கிறார். அப்ப 3 மாதங்கள் இருக்கிறது. இந்த 3 மாதங்களும் ஓபேத்ஏதோம் வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. பாருங்க அன்பானவர்களே, இங்க ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம நோட் பண்ணணும். அபினதாபினுடைய வீட்டிலேயே 20 வருஷம் இருக்குது. ஆனா அபினதாபினுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாக எந்த குறிப்புகளும் இல்லை. ஆனா 3 மாதங்கள் ஓபேத்ஏதோமுடைய வீட்டுல இருக்கிறது. ஓபேத்ஏதோமையும் உங்களுடைய வீட்டார் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இங்க தேவன் முக்கியமாக பார்க்கிற விஷயத்தையும் நீங்க பாருங்க. உடன்படிக்கை பெட்டி இருக்குது, ஆனா ஆசீர்வாதம் யாருக்கு செல்லுகிறது? கீழ்ப்படிதல் உள்ள தேவ மனிதர்களுக்கு. பாருங்க அன்பானவர்களே, நம் கையில் வேதம் இருக்கலாம், ஆனா அந்த வேதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 2026ல வேதம் உங்க கையில் இல்லாம உங்க வாழ்க்கையில இருக்கட்டும். உங்க வாழ்க்கையில வேதம் இருக்கணும் அப்படின்னா எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை உங்க இருதயத்துல இருக்கணும். ஆவியானவர் அதற்கு உதவி செய்யணும். 2026ல உங்களுடைய வாழ்க்கை ஆவியானவரிடத்துல அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன். மத்தேயுல நம்ம கவனிக்கும் போது 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சோதனையில ஒரு முக்கியமான வசனத்தை குறிப்பிடுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சோ வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். பிழைப்பும் ரட்சிப்பும் தேவனுடைய வார்த்தைகள் தான் இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தன்னுடைய வாழ்க்கையாக்கி உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கிற மனிதன் கண்டிப்பாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். 2026 உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான வருடமாக அமைவதற்கு நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் மாற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். மறுபடியுமாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறேன். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சங்கீதம் 119:72 அநேகம் ஆயிரம் புன்வெளியை பார்க்கலும் நேர் விளம்பின வேதமே நலம். எக்கச்சக்க பணம், எவ்வளவு பெரிய பங்களா, எவ்வளவு பெரிய கார் வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் விட விலை மதிப்பில்லாத ஒன்றை உங்கள் கையில் தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது திரும்ப 2ஆம் தேதி 3ஆம் தேதி திரும்ப உங்களுடைய அலமாரிக்கோ இல்லை வேற எங்கேயாவதோ போயிடக்கூடாது. அதை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில அதை நீங்கள் செயல்படுத்துகிறதற்கு அதை தொடர்ந்து படிங்க. ஜெபத்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை தேவனிடத்துல அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.